ராஜா, கடவுள் தன்னுடைய கணக்குல இந்த தடவை தப்பு பண்ணிட்டான்டா. கடவுள் கணக்கு என்னைக்குமே தப்பாதுப்பா. அவன் தான் கரெக்டா என்ன உள்ள தள்ளிட்டானே. ஆமா, உன்னை உள்ள தள்ளிட்டான், எங்களை தண்டனை அனுபவிக்க வச்சுட்டான். இந்த பாரா, என்னுடைய மகள் இல்ல, உன்னுடைய தங்கையோட கல்யாணத்துக்காக நீ திருடுன. இந்த பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக நீ திருடன்னு ஒத்துக்கிட்டேன். உண்மை தெரியாம இந்த பாவி ஒன்னு அடி அடின்னு அடிச்சப்போ நீ செய்த தியாகத்தை எல்லாம் மறைச்சு இன்னைக்கு திருடனா நின்றுட்டு இருக்க. நல்லவன் நீ உள்ள இருக்க, நான் வெளியே இருக்கேன். அதனாலதான் சொல்றேன், கடவுள் இந்த தடவை நிச்சயமா தன்னுடைய கணக்குல தப்பு பண்ணிட்டான். அப்பா, இப்ப உங்களுக்கு உத்தியோகம் வசந்து போச்சு. நீங்க சப் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டீங்க. உங்க மகனுக்கு ஸ்வீட்ஸ் கொண்டாடல? ஸ்வீட்ஸா? ஏண்டா அப்பறையே கேலி பண்றியா? வாழ்க்கையிலேயே முதல் தடவை அப்பா அழுத்தது சப் இன்ஸ்பெக்டர் அண்ணனைக்குதான். என் கௌரவத்தை உயர்த்துறதுக்காக தன் கௌரவத்தை குறைச்சுக்கிட்டாமா. அதை அடகு வச்சு என்ன சப் இன்ஸ்பெக்டர் ஆக்கிட்டாமா. அந்த நல்லவி எனக்கு வீட்டுல இருந்திருந்தா நான் ஒரு பெரிய விழாவை கொண்டாடி இருப்பேன்னு சொல்லி சொல்லி அழுதாருண்ணா. ஆமா, அழுதாங்க. அதெல்லாம் சும்மாடா. நான் ஏன் அழணும்? ஏங்குறேன். ஏங்குறீங்க? உண்மையிலேயே பாசத்துக்காக நீங்க ஏங்குறீங்க. என்ன மகனை பிடிச்சு கொடுத்துட்டு அப்ப பேரும் பதவி வாங்குறான்னா ஏங்காம என்னடா செய்வான்? நீங்க திருட இல்ல, சத்தியமா திருட இல்ல. ஆமா, நீதான் பறி கொடுத்தவளாச்சே. நீ திருடனா இல்லையாங்கிற உண்மைய ஓ ராதா கிட்டே பேசிக்க. பாக்கமல நீங்களும் இருங்க. இல்லன்னா உன் ராதான்னு நீங்க உரிமையோட சொன்னீங்களே, அது அவர் இல்லைன்னு பாரு. பேரை மாத்தி இதை ஏமாத்துறது அவர் பழக்கம். இவ்வளவு தியாக எண்ணம் உள்ளவன் ராதா விஷயத்துல ஏண்டா துரோகியான? நீ அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் நிச்சயம் ஆச்சா இல்லையா சொல்லு. அப்புறம் ஏன் நிச்சயதார்த்தத்துக்கு வராம நீங்க? ஓட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. என் வாழ்க்கையை உங்களுக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டேன். என்ன ஏமாத்தணும்னு உங்களுக்கு என்ன அவசியம்? இந்த பூட்டு ரிப்பேர் செய்யறவனை பூட்டை உடைக்கிறவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. நிச்சயதார்த்த தன்னைக்கு நான் என் வீட்டை விட்டு புறப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ சார், யாரு? நல்ல வேளை இங்க இருக்கீங்க. என் பீரோட சாவி தொலைஞ்சு போச்சு. தயவு செஞ்சு வந்து திறந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சௌகரியமா இருக்கும். இன்னைக்கு என் வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷமான நாள். அதுக்காக புறப்பட்டு இருக்கேன். நாளைக்கு வர்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ், நாளைக்கும் தள்ளி போட முடியாது சார். நான் இன்னைக்கு ராத்திரி எப்படி பம்பாய் போயாகணும். அதுக்கு அவசியமான பத்திரங்கள்லாம் அந்த பீரோல தான் இருக்கு. நீங்க வேற யாரையாவது கூட்டிட்டு நேரம் ஆயிட்டதுனால எல்லாரும் கடையை மூடிட்டு போயிட்டாங்க. ஏன் நல்ல நேரம், நீங்க இருக்கீங்க. இந்த உதவிக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். பணம் இல்ல சார் பிரச்சனை, நான் முக்கியமான வேலையா சார். எனக்காக வாங்க. நான் இன்னைக்கு பம்பாய் போகலன்னா என் வாழ்க்கையை போயிட்டு. ப்ளீஸ் சார். இன்னுமா திறக்க முடியல? ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு பத்திரத்தோட நான் பம்பாயில இல்லைன்னா என் பிசினஸை க்ளோஸ். ட்ரை பண்ணுங்க. பிளேன் கரெக்ட் ஆயிட்டு புறப்படுதான்னு நான் போன் பண்ணி தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். கஷ்டமா இருக்கு, பறக்கவே முடியல. கொஞ்சம் ட்ரை பண்ணா எதுவுமே ஈஸி தான். இதோ பாருங்க, நான் எப்படி இருக்கேன்? அழகா இருக்கேன்ல? ஏ பேச மாட்டீங்களா? அந்த பொண்ணு என் மனைவிதான். உடம்பு கொஞ்சம் வீக் பாடி. திடீர்னு உடம்புல கோளாறு வரும். இப்படி ஒரு சத்தம் போடுவாங்க. அவ்வளவுதான். அடுத்த ரூம் தான் நீங்க போய் நீங்க வேலை பாருங்க. ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, உடைச்சுதான் தீரணும். சரி, உடைச்சிடுங்க ப்ளீஸ். Thank you. இதுவரைக்கும் உயிரோடு உலாவிட்டு இந்த பொண்ணு எப்படி திடீர்னு செத்து பிரேதமாய் இந்த பீரோவில இருந்து கீழே விழுந்துன்னு பாக்குறியா? இந்த பொண்ணு போட்ட சத்தம் கேட்டு நீ அந்த ரூமுக்குள்ள ஓடின இல்லையா? அதே நேரத்துல
அவளை பிணமாக்கி இந்த பீரோக்குள்ள மறைச்சு வச்சோம். இதெல்லாம் உன்னை மாட்ட வைக்க நாங்க போட்ட திட்டம். ஏன் தெரியுமா? எங்க கூட்டத்துக்கு எந்த பூட்டையும் திறக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியசாலி தேவை. எந்த பூட்டையும் திறக்கக்கூடிய பெரிய திறமசாலினி. ஆனா இதை திறக்க உன்னால முடியல. ஏன் தெரியுமா? இதை நீ திறக்க கூடாதுன்னு தான் கதவுல ஒரு ஒயரை கட்டி அதை நாங்க பின்னாடி பிடிச்சுக்கிட்டு இருந்தோம். பாவம், பீரோவுக்கு பின்னால வெட்டி வச்சிருக்கிறதையோ அதுக்கு பின்னாடி ஒரு கதவு இருக்கிறதையோ கனவுல கூட உன்னால நினைச்சு பார்த்திருக்க முடியாது. மறுபடியும் நீ வந்து திறக்கும் போது வயரை விட்டோம், கதவு திறந்தது, புலமும் விழுந்தது. இப்ப நீ என் மனைவியை கொன்னுட்ட. அதுக்கு ஆதாரம் நான் எடுத்திருக்கிற போட்டோ. என் லட்சத்துல 2 வெற்றி. ஒண்ணு, கேவலமா வாழ்ந்த இவகிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சது. இன்னொன்னு, எங்க கூட்டத்துக்கு எந்த பூட்டையும் திறக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியசாலி கிடைச்சான். இப்ப நீ எங்க வலையில மாட்டிக்கிட்ட. இனிமே நாங்க சொல்றதெல்லாம் நீ செய்துதான் ஆகணும். அந்த திருட்டு பசங்களுக்கு நடுவில் திக்கில்லாம நின்ன. ஓடி இருந்தா சுட்டு பணமாக்கி இருப்பாங்க. தப்பிச்சிருந்தா சட்டை என்ன தூக்கல போட்டு பணமாக்கி இருக்கும். எனக்கு வழி தெரியல. அதனால விதிக்கு வழியை விட்டுட்டேன். விதி அவங்க கையில என்ன விளையாட்டு பொம்மையாக்கிடுச்சு. அப்புறம் நிலையான வாழ்க்கையே ஒழுக்கம் தவறினவன் ஒரு இடத்துல இருக்க முடியுமா? ஓடுனேன். எனக்கு தெரிஞ்ச வழியெல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஏ ராஜா, என்ன பார்த்து இந்த உண்மையெல்லாம் நீங்க சொல்லி இருக்கலாம் இல்ல? என்ன தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்க உங்ககிட்ட நான் ஒரு திருட அயோக்கியன் எப்படி ராதா சொல்லுவேன்? என்னையே நம்பி இருக்கிறவனுடைய வாழ்க்கையில ஒரு நல்லவன் வரணும். நீ என்ன மறக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை விட்டு நான் எங்கேயோ போயிட்டேன். மறதிங்கிற சொல்லு மட்டும் இந்த உலகத்துல இருந்திருந்தா நினைவுங்கிற சொல்லு என்னைக்கோ செத்துருக்கும். அதனால்தான் சில பேருக்காவது மனசுன்னு உன்னை படைச்சு அதுல நினைவுன்னு வச்சிருக்கா அந்த கடவுள். சார், உங்க நேரம் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் பொறுப்பா. என் நேரம் முடியல. இப்பதான் உண்மை தெரியுது. கமலா, நீ இப்படி வாமா. அவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசி. பேச்சே காணோம். 2 பேரும் பேசிட்டீங்களா இல்லையா? பேசியாச்சு. ஏமா, உங்ககிட்ட ஏதாவது பேசினானா? ஆமாங்க. ஓ, 2 பேரும் கண்ணிலேயே பேசிக்கிட்டீங்களோ? கருமம் கருமம். இந்த ஏட்டுக்கு அது எங்க புரிய போகுது? அப்பா, நீங்க இப்ப ஏட்டு இல்ல, சப் இன்ஸ்பெக்டர். கருமம் கருமம், அதுவும் மறந்து போச்சு. கமலா, வாமா.
ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நான் இருந்தேன். என் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையா? எனக்கு கொடுத்த லீவ் முடிஞ்சு போச்சு. நான் இன்னைக்கே ஜெயிலுக்கு திரும்பி போகணும். ஆனா என்ன விஷயம்? எனக்கு இன்னொரு நாள் லீவ் வேணும். எதுக்கு? எங்க அப்பாவை கொன்னவனை கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த கடமை செய்ய போலீஸ் இருக்கு. எனக்கு தெரியும் சார். ஆனா போலீஸ் தேடி கண்டுபிடிக்கிறதை விட ஒரு திருட அவங்கள சுலபமா தேடி கண்டுபிடிச்சிட முடியும். நான்சென்ஸ். கான்ஸ்டபிள், டேக் ஹிம்.